இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒப்பில்லாத அம்மன் திருக்கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். கோபுரம் எதுவுமே இல்லாம திறந்த வெளியில அரச மர நிழல்ல இருக்கக்கூடிய கோவில் தான் இது. பெரிய பெரிய குதிரை சிலைகளோட பக்கத்துல காவல் தெய்வங்களும் அமைஞ்சிருக்கு. கருவறையில சப்த கன்னியர் இருக்கிறாங்க. கிட்டக்கு இருக்கக்கூடிய சன்னதியில பத்ரகாளியம்மன் கொஞ்சமும் சீற்றம் இல்லாம சிரித்த முகத்தோட காட்சி கொடுக்குறா. பிள்ளையார் முருகப்பெருமானோட சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. வெளியில முனியப்ப சாமி, ஐயனார், கருப்பனார் சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் கைகூடவும் சகல செல்வங்களும் கிடைக்கிறதுக்காக இங்க பிரார்த்தனை செய்யறாங்க. நேர்த்திக்கடனா மஞ்சள் குங்குமம் வளையல் சாத்தி அவங்களோட நேர்த்திக்கடனையும் செலுத்துக்கிறாங்க. தலைப்பெருமை என்னன்னா, ஒப்பில்லாத அம்மன் 7 கன்னியர்களோட அம்சம்ன்றதுனால ஓர் உருவே 7 உருவானதா சொல்றாங்க. மஞ்சள் குங்குமம் வளையல் சாத்தி அம்மனை வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் கைகூடும் நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. பொங்கலிட்டு வணங்கினா சகல செல்வங்களும் பொங்கும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை. இங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களோட சன்னதியில தான் பலி, நேர்த்தி கடன் இதெல்லாம் நடத்துறாங்க. தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வளையல் வியாபாரி ஒருத்தர் வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு வியாபாரம் செய்யறதுக்காக போனாரு. ஒரு நாள் தெரு தெருவா சுற்றி அவர் வளையல் விட்டுட்டு வந்தப்போ அவர் எதிரில ஒரு சின்ன பெண் நின்னுட்டு, வளையல்காரரே எனக்கு வளையல் வேண்டும், தர்றீங்களா அப்படின்னு தன்னோட பிஞ்சு கரங்களை நீட்டி கேக்குறா. குட்டி பெண் சுட்டித்தனம் எதுவும் பண்றாளா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. என்ன பாக்குறீங்க, வளையலுக்கு காசு தருவனா மாட்டேனான்னு தானே. அந்த தெருவுல இருக்கக்கூடிய பெரிய வீடு என்னோட அண்ணனோடதுதான். அவர்கிட்ட ஒப்பில்லாதவளுக்கு வளையல் போட்டு விட்டதா சொல்லி காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு குழந்தை சொல்றா. வளையல்காரரும் அவளோட கை நிறைய வளையல்களை போட்டுட்டு இருக்காரு. குழந்தை சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சுட்டு ஓடி போயிட்டா. சீமி சொன்ன வீட்டுல காசை வாங்குறதுக்காக போன வளையல்காரர் அப்படி திகச்சு போய் நின்னுட்டாரு. ஏன்னா அது அந்த ஊர் ராஜா ஒப்பில்லாத மலவராயரோட அரண்மனை. ராஜா வீட்டு பெண்ணா தாங்கிட்ட வளையல் வாங்கியிருப்பா அப்படின்னு தயங்கினாலும் கேட்டுதான் பாப்போமே அப்படின்னு நுழைஞ்சு கேக்குறாரு வியாபாரி. அரண்மனையில அப்படி ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே ஏமாற்றுறதா சொல்லி வளையல்காரரை திட்டி அடிச்சிருக்காங்க. ஒப்பில்லாதவள் அப்படின்னு பெயர் கூட சொன்னாலே அப்படின்னு நான் நம்பினேன், இப்படி ஏமாற்றிட்டாளே அப்படின்னு அழுதாரு வளையல்காரர். சட்டுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு. தன்னோட தங்கை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வளையல் வாங்கி கொண்டது தங்களோட குலதெய்வமான ஒப்பில்லாதவள் தான் அப்படின்னு உடனேயே ராஜா போய் மன்னிப்பு கேட்டு ஏராளமான பொண்ணும் பொருளும் அந்த வளையல்காரருக்கு கொடுத்து அனுப்புனாரு. குழந்தையாக அம்மன் எந்த இடத்துல அமர்ந்து வளையல் போட்டு கொண்டாலோ அங்க ஒரு கோவில் கட்டி அம்மனை எழுந்தரும்படி வேண்டி இருக்கிறார் ராஜா. அம்மனும் அருள்வாக்குல சரின்னு சொல்லி இருக்கிறா. அதிசயத்தோட அடிப்படையில கோபுரம் எதுவுமே இல்லாம திறந்த வெளியில அரச மர நிழல்ல இருக்கக்கூடிய கோவில் தான் இது. பெரிய பெரிய குதிரைகள் எல்லாம் சிலைகளோட பக்கத்துல காவல் தெய்வங்களும் அமர்ந்திருக்கு. பார்க்கக்கூடிய தலைப்பு அன்னை பத்ரகாளியை பற்றி. நம்மள பல பேரு சப்த கன்னியர் இல்லைன்னா சப்த மாதர்கள் வழிபாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அன்னை பத்ரகாளியோட திரு சன்னதியில சப்த கன்னியர்களோட தேவகன்னி மற்றும் நாகக்கன்னி இணையறப்போ அது பிரபஞ்சத்தோட மகா சக்தியை குறிக்குது. நவ கன்னியர் அதாவது 9 கன்னிகள் வழிபாடா மாறுது. இதோட பின்னணியில இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். போர்க்களத்துல தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக அன்னை பத்ரகாளிக்கு துணையா நின்னவங்க தான் இந்த சப்த கன்னியர்கள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்களோட பிரபஞ்சத்தோட இருவேறு எல்லைகளை காக்கக்கூடிய சகோதரிகளான தேவ கன்னியும் நாக கன்னியும் இணைறாங்க. தேவ கன்னின்னு சொல்லக்கூடியது யாருன்னா அக்கா. விண்ணுலகத்தோட தூய்மையான தெய்வீக ஆற்றலை அன்னைக்கு வழங்கக்கூடியவள். நாகக்கண்ணின்னு சொல்லக்கூடியது தங்கை. மண்ணுலகோட ரகசியங்களையும் பாதாள உலகத்தோட செல்வங்களையும் நீர் நிலைகளையும் காக்கக்கூடியவள். விண்ணும் அதாவது தேவ கன்னியும் மண்ணும் அதாவது நாக கன்னியும் அன்னையோட காவல் அரணா மாறுறப்போ அங்க 9 சக்திகளோட பேராற்றல் உருவாகுது. 9 அப்படின்ற என்னோட ஆன்மீக ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். சித்தர்கள் நெறியிலையும் தாந்திரிக வழிபாட்டிலையும் 9 அப்படின்ற எண் ரொம்ப உயரிய இடத்தை பெற்றது. இந்த நவ கன்னியர்களை வணங்குறது மூலமா 9 கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகிடும். மனித உடல்ல இருக்கக்கூடிய 9 வாசல்களை அதாவது நவ துவாரங்கள் நல்வழிப்படுத்தி பேராற்றலை தரக்கூடிய குண்டலினி சக்தியோட வடிவமா இந்த நவ கன்னியரோட வழிபாடு இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துல குலதெய்வம் மற்றும் முன்னோர்களோட வழக்கப்படி இந்த வழிபாடு மாறுபடுது. சில இல்லங்கள்ல பத்ரகாளியோட சப்த கன்னியர் மட்டும் இருப்பாங்க. சில இடங்கள்ல நாகக்கன்னி மட்டும் வீற்றிருப்பார். முறையா எதுவா இருந்தாலும் பத்ரகாளியோட உக்கிர சக்தியும் நாகக்கன்னியோட குளிர்ச்சியான ஞானமும் இணையக்கூடிய இடத்துல என்னைக்கும் பாதுகாப்பும் மன அமைதியும் நிலைத்திருக்கும் அப்படின்றது நிதர்சனம். ஆதிபரா சக்தியோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த நவ கன்னியர்களை மனதார தியானம் செய்றவங்களுக்கு எந்தவித தீவினைகளும் அண்டாது. அறிவியலுக்கும் எட்டாத ஆச்சரியம்னா இந்த அணையா தீபம்.
ஜுவாலாமுகி கோவில் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இமாச்சல பிரதேசத்தோட காங்கிரா பள்ளத்தாக்குல அமைந்திருக்கக்கூடிய ஜுவாலாமுகி அம்மன் கோவில் மற்ற கோயில்களை போல சில வழிபாடு தலம் கிடையாது. இங்க சிலைகளுக்கு பதிலா புனித சுடர்களை தெய்வமா வணங்கப்படுது. பல நூற்றாண்டுகளா தொடரக்கூடிய இந்த மர்மம் இன்னைக்கும் பக்தர்களையும் விஞ்ஞானிகளையும் வியப்புலதான் ஆழ்த்தி இருக்கு. எரிபொருளே இல்லாத சுடர் பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலோட கருவறையில பாறைகளோட பிளவுல இருந்து 9 தீப சுடர்கள், அதாவது ஜுவாலாக்கள் நீல நிறத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீபங்கள் எரியறதுக்கு எந்த விதமான எண்ணெய், நெய் இல்லனா திரிகளோ பயன்படுத்தப்படுறது கிடையாது. பூமியோட ஆழத்துல இருந்து வரக்கூடிய இந்த சுடர்கள் பல நூற்றாண்டுகளா அணையாமல் எரிஞ்சுகிட்டே இருக்குது. தோற்று போன பேரரசர் அக்பரை பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலோட மகிமையை பத்தி கேள்விப்பட்ட முகலாய பேரரசர் அக்பர் இது வெறும் ஏமாற்று வேலை அப்படின்னு நினைச்சு அதை அணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. கோவிலை சுற்றி கால்வாயெல்லாம் அமைச்சு அதுக்கு மேல நீரையும் ஊத்துனாரு. ஆனா அத்தனை நீராலையும் அந்த சுடர்களை அணைக்கவே முடியல. இறுதியில அந்த அற்புதத்தை கண்டு வியந்த அக்பர் அம்மனுக்கு தங்க குடை ஒன்றை காணிக்கையா வழங்கினார் அப்படின்றது வரலாறு. எட்டாத ரகசியம் அறிவியல் தோல்வியை பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே பல நிலத்தடி ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் நிலத்தடியில இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா பல முறை தோண்டியும் ஆய்வு செஞ்சும் அத்தகைய எரிவாயு சேமிப்பு எங்க இருக்கு அப்படின்றத கண்டறிய முடியல. இவ்வளவு சிறிய பிளவுல இருந்து பல நூறு ஆண்டுகள் அணையாமல் எரியக்கூடிய அளவுக்கு எரிவாயு வர வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. 9 சுடர்களோட தத்துவம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இங்க எரியக்கூடிய 9 சுடர்களும் மகா சக்தி, மகாவிஷ்ணு, கணபதி உள்ளிட்ட 9 தெய்வங்களோட அம்சமாவே இருக்குது. இதுல பிரதான சுடர் மகாசக்தின்னு அழைக்கப்படுது. பூமிக்கு கீழே இருந்து வெளிப்படக்கூடிய இந்த தெய்வீக நெருப்பு இயற்கையோட மர்மமா இல்லைன்னா இறை அருளா, விடை தெரியாத இந்த அற்புதத்தை ஞானத்தால மட்டும்தான் உணர முடியும். ஆடி பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா ஆடி மாதத்துல பூர நட்சத்திரம் உச்சத்துல இருக்கிறப்போ கொண்டாடப்படுறது. இது தேவிக்குரிய திருநாள். இந்த நாள்லதான் உமாதேவியும் தோன்றுனதா சொல்லப்படுறது உண்டு. உலக மக்களை காக்குறதுக்காக சக்தியா அம்பாள் உருவெடுத்தா. சித்தர்களும் யோகிகளும் இந்த நாள்ல தவத்தை தூங்குறதா புராணங்களும் சொல்லுது. எல்லா உலகத்தையும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடக்கூடிய அகிலாண்ட கூடிய அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு எல்லாம் நடத்துவாங்க. அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய நாளும் தான் இந்த ஆடிப்புறம். அன்னை உள்ள மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன்னோட அருளை வழங்கக்கூடிய நாள் தான் இது. பல விதங்கள்ல அன்னைய கொண்டாடக்கூடிய நாள் திருவாடிப்புறம். சைவ தலங்கள்ல உற்சவ அம்மனோட திருநாமம் பெரும்பாலான இடங்கள்ல சுக்கிரவார அம்மனா, தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோட பெயரை கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய அம்மன். அதற்கு அடுத்து ஆடிப்பூர அம்மனா அதிகமா எழுந்தருளி இருக்கிறா. இதுல இருந்தே ஆடிப்பூரத்தோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன காலத்தோட தொடக்க காலம். இதுவரைக்கும் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தன்னோட தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கக்கூடிய மாதம் தான் இது. நம்மளோட ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அவங்களோட இரவு காலம் தான் இந்த தட்சிணாயன காலம். உத்தராயண காலம் சிவபெருமான வழிபட உகந்தது அப்படின்னா, தட்சிணாயனம் அவரோட வாம பாகத்துல வீற்றிருக்கக்கூடிய அம்பிகைக்கு உரிய காலம். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் நவராத்திரி இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் வரக்கூடிய காலம். இப்படி இது வரைக்கும் பகல் காலம் அதிகமா வெப்பமா இருந்த நிலை மாறி இரவு அதிகமாகவும் வெப்பம் குறையக்கூடிய காலமும் ஆரம்பிக்கிறதுனாலதான் ஆடி மாதங்கள்ல எளிய உணவான கூழ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஜெகன்மாதாவுக்கு கூழ் வார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துறாங்க நம்மளோட முன்னோர்கள். இந்த ஆடி மாதத்துல வெள்ளி, செவ்வாய், ஞாயிறுகள்ல அன்னைய வழிபட்டா எல்லா நலன்களும் தந்து கொடுப்பா நம்ம தயாபரி. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நாள் அம்பிகைக்கு ரொம்பவே உகந்த நாள். தாய்மை அப்படின்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பு. உள்ள உயிர் வளர்த்து உதிரத்தால பால் கொடுக்க ஒரு தாயால தான் முடியும். நம்மளோட மாநில வழக்கமான சூழ் கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துறது மாதிரி படைக்கக்கூடிய அன்னையா இருந்தும் கன்னி என்று மறைகள் பேசக்கூடிய அம்பிகைக்கு நம்ம வளைகாப்பு நடத்தி கண்டு கழித்திடக்கூடிய நாள் தான் இது. மாலை நேரங்கள்ல அன்னைக்கு வளையல்களால சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்மணிகளுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது. காந்தி அம்மனுக்கு வளைகாப்பு பத்தி பார்க்கலாம். திருநெல்வேலி காந்தி அம்மனுக்கு ஆடிப்பூர விழாவோட 4வது நாள் அன்னைக்கு ஊஞ்சல் மண்டபத்துல வளைகாப்பு விழா நடைபெறுது. இந்த வளைகாப்பு விழாவில பக்தர்களுக்கு வளையல் பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த வளையலை வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு விரைவில் வளைகாப்பு வைபவம் நடத்தப்படுது அப்படின்றது உறுதியான நம்பிக்கை. சில இடங்கள்ல ஆடிப்புறம் முளைப்பாளிகை திருவிழாவும் கொண்டாடப்படுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க இல்லங்கள்ல நவதானியங்களை விதைச்சு முளைப்பாரியை தயார் செய்யறாங்க. திரு ஆடிப்பூரத்தன்னைக்கு அது எல்லாம் அம்மன் சன்னதியில சேர்க்கப்படுது. முளை வளர்ந்திருக்கக்கூடிய விதத்துல இருந்து வருஷம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படின்றது உணர்த்துறது அப்படின்றது ஐதீகம். பல்வேறு ஆலயங்கள்ல ஆடிப்புறம் அம்மனுக்குரிய பிரம்மோற்சவமா
10 நாட்கள் திருவிழாவா வாகன சேவையோட சிறப்பாகவும் நடைபெறுது. இப்படி 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய சில தலங்கள் திருவாரூர்ல கமலாம்பாளுக்கு, திருநாகையில நீலாயதாஷி அம்மனுக்கு, திருக்கருக்காவூர்ல கர்ப்ப ரட்சாம்பிகைக்கு, திருமயிலை கற்பகவல்லிக்கு ஆடி பூரத்தன்னைக்கு மதியம் சந்தனக்காப்பு அலங்காரம், இரவு விரைமலர் சுழல் வள்ளி, மறைமலர் பதவள்ளி, கற்பகவல்லிக்கு வளைகாப்பு உற்சவம், மேல்மருவத்தூர்ல ஆதிபராசக்திக்கு ஆடிப்புறம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய பண்டிகையா அம்மனுக்கு கூழ் பார்க்கக்கூடிய பண்டிகையா சிறப்பாகவும் கொண்டாடப்படுது. ஆடி பூரத்தன்னைக்கு அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு நடக்காத கோவிலே கிடையாது. வைணவ திருக்கோவில்களையும் திருவாடிப்பூரம் 10 நாட்கள் திருவிழாவா கொண்டாடப்படுது. ஏன்னா ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் தான் பூரம். ஆடி மாதத்துல துளசி தோட்டத்துல ஆண்டாள் இந்த நட்சத்திரத்துலதான் அவதரிச்சா. ஆண்டாளோட இயற்பெயர் கோதை. இவளை வட மாநிலங்கள்ல கோதாதேவி அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரை அந்த மக்கள் கோதாதேவி அவதார தலம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவாங்க. இந்த நாள்ல இந்த கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவே சிறப்பு. எம்பெருமானோட பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் இந்த மாதிரி ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்துல பூமி பிராட்டியும் ஆடிப்பூர நாள்ல அவதரித்தா. அரங்கனுக்கு சூட்ட வேண்டிய ஆரத்தினை தானே சூடிக்கொண்டு ஆடியில அழகு பார்த்தா ஆண்டாள். தான் சூடி கலைந்த மாலையை பெருமாளுக்கு அழித்து வந்ததுனால சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தையும் பெற்றா. அப்போ அந்த கண்ணாடியில அரங்கனாகவே தெரிந்த அவ தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளோட அவதார தினம் தான் இந்த ஆடிப்புறம். அந்த அற்புத திருநாளை ஒட்டி நடக்கக்கூடிய திருவிழாவில ஆண்டாள தரிசனம் செய்தவங்க ஆனந்த வாழ்வு பெறுவாங்க அப்படின்றது ஐதீகம். இன்னும் நிறைய தகவல்கள் பார்க்கலாம் ஆடி பூரத்தை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.